ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்சி ரெசிபீஸ் அண்ட் vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான காஃபி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்பெஷலாக காஃபி லவர்ஸ்க்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். கேப்பச்சினோ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இனிமேல் கேப்பச்சினோ காஃபி குடிக்கிறதுக்கு நம்ம கோஸ்டா அந்த மாதிரி பெரிய பெரிய காஃபி ஷாப்புக்கு போக தேவையில்லை. வீட்டிலே சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இந்த காஃபி பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். காஃபி க்ரீம் ரெடி பண்ணணும். அந்த பவுலில் 2 டீஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர் பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் இன்றைக்கி நெஸ்கஃபே ஓட காஃபி பவுடர் இருக்குது இல்லையா, அது 2 டீஸ்பூன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவு ஹாட் வாட்டர் செய்து இந்த மாதிரி முட்டையை பீட் பண்ணுறதுக்குன்னு பீட்டர் நம்ம வீட்டில் இருக்கும், அதை வச்சு நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி க்ரீமியாக எடுத்துக்கணும். பீட்டர் இல்லாட்டி ஸ்பூன் வச்சு கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். நம்ம டல்கோனா காஃபி பார்த்துருப்பீங்க, அதில் ரொம்ப திக்கான க்ரீமாக ரெடி பண்ணியிருப்போம். அந்த அளவு ரெடி பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துடணும். இப்போது அடுத்து இன்னொரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 1 டீஸ்பூன் அளவு ஹாட் வாட்டர், வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து மறுபடியும் அதே பீட்டர் வச்சு நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவு க்ரீமியாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பீட்டர் வச்சு அந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பாலும் நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. நான் காய்ச்சும் போதே சுகர் சேர்த்து காய்ச்சிட்டேன். நீங்கள் சுகர் தனியாக ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த காஃபி க்ரீமு அந்த பால் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி தேவையான அளவு சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஃபஸ்ட்டு காஃபி க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அதாவது அந்த ப்ரௌன் லேயர் ஒயிட் லேயர் தனித்தனியாக தெரியணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம செகண்ட் பீட் பண்ண ஒரு க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 3 ட்ராப் இந்த மாதிரி ஸ்லோவாக விடுங்க. இப்போது இதை நம்ம வீட்டில் இருக்கிற டூத் ஸ்டிக் அல்லது பேம்பூ ஸ்டிக் இருக்கும் இல்லையா, நம்ம டிக்கா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக் வச்சு லைட்டாக சென்டரில் இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் சூப்பராக கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள். இனிமேல் நம்ம கடையில் போய் கேப்பச்சினோ குடிக்க மாட்டோம். இந்த வீடியோ பார்த்த பின்னாடி வீட்டிலையே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கேப்பச்சினோ குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.